வணக்கம் மக்களே. இந்த ஜனவரி மாத இறுதியில மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யவிருக்கிறாங்க. போன வருஷம் அந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு ஒதுக்குனாங்க, இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு ஒதுக்குனாங்க, இது நல்லதா கெட்டதான்னு பல விவாதங்கள் கருத்துக்கள்னு பலர் முன் வச்சிருப்பாங்க. சோ இந்த சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்னா என்ன, இதோட முக்கிய நோக்கங்கள் என்ன, கவர்மெண்ட்க்கு காசு எப்படி வருது, அவங்க அப்படி ரெவென்யூவா வந்ததை எப்படி செலவு பண்றாங்க, பிஸ்கல் டிஃபிசிட், ரெவென்யூ டிஃபிசிட், பிரைமரி டிஃபிசிட் இப்படின்னா என்ன, பட்ஜெட் காமன் மேனுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது, பட்ஜெட் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்டோட ஆனுவல் மணி பிளான். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1 அன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல இதை அறிக்கையா பிரசன்ட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அந்த காசை எங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த பட்ஜெட். இப்ப வெளியிட போற பட்ஜெட் நிதியாண்டு 2026-27க்கானது. பட்ஜெட் பீரியட், அதாவது ஒரு பினான்சியல் இயருக்கு ஏப்ரல் 1, 2026 இருந்து மார்ச் 31, 2027 வரைக்கும் இந்த பட்ஜெட் பிளான் செயல்படும். இந்த பட்ஜெட்டோட முக்கிய நோக்கம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, வறுமை மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாமைய குறைக்கிறது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, சமமான பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, பொதுமக்களோட நலன்களை பாதுகாக்கிறது, இதையெல்லாம் கருத்துல வச்சுதான் மத்திய பட்ஜெட் வகுக்கப்படுது. அடுத்தது கவர்மெண்ட்க்கு வருமானம் எங்க இருந்து வருது? மெயின் சோர்ஸ்னு பார்த்தோம்னா வருமான வரி, கார்ப்பரேட் வரி, சுங்க வரி, உற்பத்தி வரி, நம்ம டெய்லி வாங்குற பொருட்களுக்கு கொடுக்கிற ஜிஎஸ்டின்னு டாக்ஸ் வசூலிக்கிறது மூலமா வருமானம் வருது. பொதுத்துறை நிறுவனங்களான ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ, இதுல இருந்து வர்ற லாபம், வட்டி வருமானம், அதாவது இன்ட்ரெஸ்ட், ஃபீஸ், ஃபைன்ஸ்னு இதெல்லாம் வரி இல்லாத வருமானமா அரசுக்கு கிடைக்குது. சோ நம்ம பெட்ரோல் வாங்கினாலும் போன் வாங்கினாலும் இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகுது. சரி, அப்போ இந்த வருமானத்தை கவர்மெண்ட் எப்படி செலவு பண்ணுது அப்படின்னா, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வருமான செலவினங்கள், அன்றாட நிர்வாகம் மற்றும் நலத்திட்டங்களுக்கான செலவுகள், அரசு ஊழியர்களோட சம்பளம், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம், உணவு, உரம், எரிபொருள்களுக்கான மானியங்கள், சமூக நலத்திட்டங்களுக்கும் செலவிடுது. ரெண்டாவது மூலதன செலவுகள், அதாவது நாட்டோட சொத்துக்களை உருவாக்குறதுக்கான செலவுகள், சாலை, ரயில், விமான நிலையங்கள் அமைக்கிறது இல்ல பராமரிப்புக்கான செலவுகள், பாதுகாப்பு உபகரணங்களுக்கு செலவிடுறது, மின்சாரம், டிஜிட்டல் கட்டமைப்பு இப்படின்னு பல விஷயங்களுக்கு மத்திய அரசு செலவிடுது. அடுத்ததா பிஸ்கல் டிஃபிசிட், ரெவென்யூ டிஃபிசிட், பிரைமரி டிஃபிசிட் இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பட்ஜெட் போடும்போது அதுல கணக்கு இடிக்கும் இல்லையா, சேம் அதேதான் மத்திய பட்ஜெட் போடும்போது வரவுக்கும் செலவுக்கும் விழுகிற கேப் தான் பிஸ்கல் டிஃபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை. அரசு எவ்வளவு கடன் எடுக்குது அப்படிங்கறத இது காட்டும். ரெண்டாவது ரெவென்யூ டிஃபிசிட், அதாவது வருவாய் பற்றாக்குறை. அரசோட மொத்த வருவாயை விட அதோட மொத்த வருவாய் செலவினங்கள் அதிகமா இருக்கும்போது ஏற்படக்கூடிய நிதி நிலைமை தான் இது. இது பொருளாதார ஆரோக்கியத்தை பாதிக்கும். மூணாவது முதன்மை பற்றாக்குறை, அதாவது பிரைமரி டிஃபிசிட். ஒரு நாட்டோட நிதி பற்றாக்குறையில இருந்து முந்தைய கடன்களுக்கான வட்டி செலுத்துதல்களை கழிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற தொகை தான் நமக்கு பிரைமரி டிஃபிசிட். சிம்பிளா நம்ம சொல்லணும்னா நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலவினங்கள். இது அரசோட உண்மையான கடன் தேவையை குறிக்குது. அடுத்ததா பட்ஜெட் காமன் மேனுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா, பட்ஜெட் குடும்ப செலவினங்களை நேரடியா பாதிக்குது. ஃபர்ஸ்ட் எல்பிஜி விலை. அரசோட மானியம் அதிகமா இருந்தா கேஸ் சிலிண்டரோட விலை குறையும். மானியம் குறைஞ்சா வீட்டோட செலவுகள் கூடும். அடுத்தது ரேஷன் பெனிஃபிட்ஸ். பட்ஜெட்ல உணவுக்கான மானியம் அதிகமா ஒதுக்குனா அரிசி, கோதுமை, சர்க்கரை இது மாதிரியான எசென்சியலுக்கு சலுகை விலையில நமக்கு கிடைக்கும். அடுத்தது ரேஷன் பெனிஃபிட்ஸ். பட்ஜெட்ல உணவுக்கு மானியம் அதிகமா ஒதுக்குனாங்க அப்படின்னா அரிசி, கோதுமை, சர்க்கரை இது எல்லாமே நமக்கு சலுகை விலையில கிடைக்கும். இது மிடில் கிளாஸ் அண்ட் புவர் ஃபேமிலிஸ்க்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். மாணவர்களோட ஃபியூச்சருக்கு பட்ஜெட் ரொம்பவே முக்கியம். பட்ஜெட்ல கல்விக்கான நிதி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பள்ளி, கல்லூரிகள், ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா எஜுகேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்ததா விவசாயிகள். பட்ஜெட் இல்லாம அக்ரிகல்ச்சரே வளராது. அரசு குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தினா விவசாயிகளுக்கு பயிர் விற்பனையில நஷ்டம் வராது. பட்ஜெட்ல ஃபார்ம் லோன்ஸ், இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு கடன் சுமையில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீர் வசதி, கால்வாய், அணை திட்டங்களுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தா பயிரோட உற்பத்தியும் அதிகரிக்கும். அடுத்ததா சிறு வியாபாரிகள், ஸ்மால் பிசினஸ் தான் எக்கனாமியோட பேக் போன். பட்ஜெட்ல டாக்ஸ் ரிலீஃப் இருந்துச்சு அப்படின்னா சிறு கடைகள், ஒர்க் ஷாப்ஸ், ஷாப்போட ஓனருக்கு சேமிப்பு அதிகமா கிடைக்கும்.
லோ இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைச்சிச்சுன்னா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜாபும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்போ ஒரு கேள்வி வரும், இவங்களுக்கு மட்டும்தான் பட்ஜெட் முக்கியமா? அப்படின்னா இல்ல. ஆட்டோ டிரைவருக்கு எரிபொருளோட விலை முக்கியம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரேஷன்ஸோட பிரைஸ் முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் முக்கியம், எம்ப்ளாயீஸ்க்கு டாக்ஸ் சேவிங்ஸ் முக்கியம், யூத்ஸ்க்கு ஜாப் கிரியேஷன் முக்கியம். ஆக எல்லாருக்குமே பட்ஜெட் முக்கியம் தான். ஃபைனலா சென்ட்ரல் பட்ஜெட் வெறும் நம்பர் மட்டும் கிடையாது, இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான். நம்ம பட்ஜெட்டை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கான ரைட்ஸும் தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் புரியும். கவர்மெண்ட் டிசிஷன்ஸை கேள்வி கேட்கவும் கான்ஃபிடன்ஸ் வரும். என்ன மக்களே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.